ப்ரோ இஎம்ஐ படம் ப்ரோ நல்லா இருந்துச்சு. ஒர்த்தான மூவி. அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பையன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பான், அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லை அப்படின்னு பார்க்குற மாதிரி. ஸோ அதனால் நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு ஸ்மூத்தாக லைஃப் எடுத்து போகணும். இல்லை போரெல்லாம் அடிக்கலை. எமோஷ்னல் சீனு எல்லாமே நல்லா இருக்குது. ஹீரோயினும் சூப்பர். எல்லா கேரக்டரெல்லாம் பக்காவாக நடிச்சிருந்தாங்க. ஆமாம் இல்லை இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் வந்து அதோடது கான்செப்ட் வேறு, இதோட கான்செப்ட் வேறு. ஆனால் நல்லா இருந்துச்சு படம். லேக் எல்லாம் எதுவும் இல்லை, போருமே இல்லை. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இஎம்ஐ படம் பார்த்துட்டு வரேன். இஎம்ஐனால் எவ்வளோ பேர் பிரச்சனையில் மாட்டுறாங்க, அதை பற்றி இந்த படத்தில் கருத்தாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு இஎம்ஐ வாங்குறதுக்கு போகிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ஆதார் கார்டை வச்சு தான் இஎம்ஐ வாங்குறாரு. அவன் ஃப்ரெண்டும் மாட்டுறாரு, இவரும் மாட்டுறாரு. ஒரு இஎம்ஐ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும்போது அது எதுக்கு வாங்குகிறோம், நம்ம கட்டிடுவோமா எல்லாம் பார்த்து வாங்கணும். அதனால் இந்த படத்தில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இஎம்ஐலாம் வாங்கினோன்னா நம்ம சம்பள காசு 1ஆம் தேதி 2ஆம் தேதி போடும்போது பிடிச்சிருவாங்க. அதனால் நம்ம பார்த்து யூஸ் பண்ணி நம்ம காசு சேஃப்டி பண்ணி நம்ம எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். கன்ஃபார்மாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. இல்லை எனக்கு எல்லாம் லேக்லாம் இல்லை. படம் சூப்பராக எடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நான் 5க்கு 5 கொடுத்துருவேன். நல்லா பண்ணியிருக்கேன். இந்த படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான், நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா எவ்வளோ கஷ்டம் வருது இஎம்ஐன்றது க்ளீனாக அதில் தெரிஞ்சிருக்கு. படம் லாஸ்ட்டில் வந்து சோஷியல் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட். மியூசிக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால ஓகே. காமெடி நல்ல காமெடியாக இருக்குது. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். புரியல. லேக் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் நார்மல். ரெண்டுமே நல்லா இருக்கும் சார். அது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அது எனக்கு பிரச்சனை. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்லா சப்போர்ட் பண்ண பார்த்து. நல்லா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு பேக்கப் தான் வரேன். எஸ், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல மூவி, நல்லா இருக்குது. அண்ட் தேங்க்யூ. ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல கண்டென்ட் தான். கொஞ்சம் ஹியூமர்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இஎம்ஐ பற்றி தான் எடுத்திருக்காங்க. இஎம்ஐனால அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, லைக் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. வெறும் பேங்க்காரங்க மட்டும் இதில் சம்மந்தப்படல. சப்போஸ் இஎம்ஐ எடுத்தால் அது கட்ட முடியலன்னா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறாங்க அப்படின்றது. இஎம்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கணும். வாய்ப்பே கடன் ஃபேமிலியே பார்க்க வேண்டிய படம். நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். அண்டு ஹீரோவும் பண்ணியிருக்காரு. பார்க்க வேண்டிய படம். யாரும் எழுதாத ஒரு கதையை எழுதி அவரே பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேமிலியில் அப்படி இருந்திருக்கலாம், பட் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. புரியல. சூப்பராக இருக்குது. எல்லாம் காமெடி சார் எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்க வேண்டிய படம். இஎம்ஐ ஏபிசியில் 26 எழுத்து ஏபிசியில் இருக்கிற மாதிரி இந்த 3 எழுத்து வந்து ரொம்ப வந்து லைஃபுக்கு தேவையானது. அதுதான் இஎம்ஐ. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். மீன் வாங்கிடலாம், எவனுக்கும் ஜாமீனே போடக்கூடாது. அதுதான் கதை. நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன். உண்மையிலே இஎம்ஐன்றது ஃபோனு கீனு எல்லாமே வாங்கிடலாம். ஹவுசிங் லோடு இருக்கப்பட்ட முதல் கொண்டு இல்லாத முதல் கொண்டு இந்த படத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான்.